Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So எல்லாரும் எப்படி எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் நம்புறேன். And இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நாம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். And SJ ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹேண்ட். இந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கல அப்படின்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் vlog தான். And I'm running a salon in Manali area. And I'm a makeup artist and makeup bookings எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம ஹோம்மேட் பேக்கிங்கும் ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பர்த்டே கேக்ஸ், ப்ரௌனி ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்றோம். நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஷாப்பிங் vlog நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொர்ஷவாக்கம்ல இருக்கிற சுடிதார் பார்க் தான் போறோம். அண்ட் இந்த ஷாப்பிங் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஒகேஷன் மாதிரி எல்லாருமே வந்து போறோம். ஸோ ஒரு 22 மெம்பர்ஸ் கிட்ட போறோம். அண்ட் அது எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான். ஸோ ரொம்ப நாளா இது வந்து பிளானிங் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 months-ஆவே இது வந்து நாங்க ஐட்னரி எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு ஃபியூ மோர் டேஸஸ்ல நம்ம வந்து இங்க வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போறது வந்து என்னோட சித்திஸ், அம்மா, எங்க மாமியார் எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அண்ட் சுடிதார் பார்க் அப்படிங்கிறது வந்து பொர்ஷவாக்கம் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அங்க எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நாங்க அங்கதான் எடுப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிப், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் vlogging. ஸோ இது ஒரு பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லை, நாங்க எப்பவும் அங்க எடுப்போம் அப்படிங்கறனாலதான் வந்து இந்த வாட்டி நான் வந்து அதை vlogging-ஆ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அங்க எப்பவுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸும் இருக்கு, லைக் ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாமும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே இன்னைக்கு 1 டேல கவர் பண்ற மாதிரி. ஸோ காணும் பொங்கல் ஹாலிடேல இருக்கிறனால தான் வந்து இந்த ஷாப்பிங் வந்து நம்ம டைப் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அம்மா, சித்திஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க. நம்ம வீட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes கிட்ட வந்து பொர்ஷவாக்கம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ரீச் ஆகி ஒரு ஃபியூ மோர் மினிட்ஸில் வந்து என்னோடய சித்திஸ் எல்லாருமே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ வந்த உடனே எல்லாரும் பிரணவை பார்த்து வந்து ஜாலியாக பேசிட்டு கிஸ் பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க அவனை. ஸோ அங்கேருந்து நம்ம ஷாப்புக்குள்ளே என்ட்ரான உடனேவே என் பையன் பசிக்குது, ஃப்ரூட்ஸ் வேணும்னு கேட்டான். ஸோ குயிக்காக அவனுக்கும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஷாப்பிங்காக நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து பேசி சிரிக்கிறதே வந்து செம்ம ஜாலியான ஒரு டைம் தான் சொல்லணும். அண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சும்மா எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குயிக்காக எல்லாம் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு விருதுநகர் பிரியாணி ஹோட்டல் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். மதர்ஷாவில் வந்து கொஞ்சம் இன்னர்ஸ் எல்லாம் எடுக்கிற வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் எல்லாம் ஷாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் போகிற வழியில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் வந்து டிஷர்ட், ட்ராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்தும் நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு தான் அடுத்து போயிட்டு இருந்தோம். செம்ம ஹெட்டேக்காக இருந்தனால குயிக்காக வந்து ஒரு டீயும் வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ பையன் வந்து செம்ம டயர்டில் அவன் நல்லாவே தூங்கிட்டான். ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் வந்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தான் டாடா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.